மனிதனுடைய அன்ன உடம்பு என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நோயற்ற வாழ்விற்கு இன்றியமையாதது இரு விதிகள்: அழுக்கு நீக்கலும் ஆகாரம் உட்கொள்ளுதல் ஆகும். அழுக்கை போக்குவது இடக்கை, ஆகாரம் ஊட்டுவது வலக்கை. ஆதலால் இவ்விரு விதிகளையும் சிறுவருக்கு விளக்குவது எளிது. இவ்விதிகள் விளக்கி கூறுவது இந்த நூலின் நோக்கமல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவையெல்லாம் சுகாதார நூலில் காணப்படும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஆனால் அந்த சுகாதார நூலில் சொல்லப்படாத முக்கியமான உண்மை என்று இங்கு கூற வேண்டும். யாவெனில், இந்த அழுக்குகளும் ஆகாரத்திலும் தூலம் சூக்கமும் என இரு பகுதிகள் உள்ளன. அவற்றில் தூல பொருட்களின் பகுதியை முக்கியமாக கொண்டு மேனாட்டராகிய ஐரோப்பிய மக்கள் தங்கள் உடம்பிற்கு உரத்தை ஊட்டி ருத்திர கணங்களாக மாறி மயான தாண்டம் ஆடுகின்றனர். கீழ் நாட்டாராகிய ஆசிய மக்கள் சூசும பகுதியை முக்கியமாக கொண்டு என்றும் வறுமை போர்வை போர்த்து எலும்பும் தோலுமாய் பெரியம்மை சின்னம்மை பேதி போன்ற காளியாட்டத்தில் இடைப்பட்டு திளைக்கின்றனர். இரு பகுதிகளையும் ஒன்றே சேர்த்து கையாளனின்றி இன்ப நிலை ஏற்பாடு என்பதே இதை காட்டுவதே இப்பகுதியின் நோக்கம். தூல அழுக்கு சாதாரணமாக யாவராலும் அறியப்படுவ பொருட்களாக மனதிலுள்ள இச்சையிலும் ஏற்படும் அழுக்கு அது சூசும அழுக்குகளே ஆகும். விளக்கானது தன் ஒளியை நாற்புறமும் பரப்பிக் கொண்டிருப்பது போல உலகிலுள்ள ஒவ்வொரு பொருளும் மலரும் மனமும் போலத்தான் தனக்கு இயற்கையுள்ள அலைகளை தன்னைத்தானே சுற்றி ஓயாது பரப்பிக் கொண்டிருக்கும். அந்த அலைகளே அவற்றின் உயிர் வாழ்க்கை. அவ்வுண்மை இக்காலத்து விஞ்ஞானங்களால் கண்கூடாக காணப்படுவது. சில பொருட்கள் புறத்தே துப்புரவாக காணப்படினும் அவற்றை அலைகள் அறிவையும் இச்சையையும் அல்லைப்படுத்துவனாகவே இருக்கும். இது வசீகர தோஷம், அதாவது மேக்னெட்டிக் இம்பியூரிட்டி எனப்படும். மேனாட்டர் தூள அழுக்கை நீக்குவதற்கு பகிரத பிரயத்தனங்கள் செய்வார். ஆனால் வீடு நிறைய சுருட்டு புகை, வீதிகளெல்லாம் கள்ளுக்கடைகள் கசாப்பு கடைகள், வெளியிலும் வீட்டுக்குள்ளும் இட்டு நடப்பது ஒரே செருப்பு. இத்தகைய சூசும அழுக்கு முறைகள் அவர்கள் கவனிக்காமையால் மனதில் அமைதியோ இச்சையில் அடக்கமோ காணப்படாமல் அல்லல் படுகின்றனர். போதுமென்ற மனமுடையரே அவற்றுடைய நாட்டிற்கு காண்பது மிகவும் அரிது. நம் நாட்டில் சூசும அழுக்குகள் சமயசாரங்கள் கருதப்படுவதால் அதை மூடக் கொள்கையாகவோ அறிவுடனேயோ அநேகமாகவோ கையாளப்படுகின்றன. தீட்டு, திருஷ்டி தோஷம், ஒருவர் உடைய செருப்பு முதலியவற்றை பிறர் அணியாமை, கள்ளுக்கடை கசாப்பு கடை ஒதுக்கம், செருப்பு காலோடு வீட்டிற்குள் பரிமாறாமை, இவை போன்றே பிறவற்றையும் நம் மக்கள் உயிராபத்து போலவே பயந்து ஒதுங்குவர். ஆனால் விடியும் முன் எழுந்து எதிர் வீட்டுக்கு சுவரண்டை மலஜலங்கள் கழிப்பர். வீட்டை சுற்றியுள்ள வழிநடைகள், ஆறு குளம் ஏரி கால்வாய் எங்கும் ஆபாசம் பண்ணிதென்று நோய்கள் பரப்புவர். வெறுங்காலுடன் நடப்பர். நடக்கும் இடமெல்லாம் காரி துப்புவர். வீட்டிலுள்ள கடையிலும் உணவுகள் தின்பண்டங்கள் மூடி வைக்காமல் மொய்க்க வைப்பர். அத்துடன் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்தென்ற கொள்கையை நம்மவர் தமகுண முறையில் போற்றி வருவதால் நமக்கு என்றும் நீங்காத வறுமையும் ஏய்ப்பும் இளைப்பும் தொத்து நோய்களால் மக்கள் புற்சீரல் போல மடிவதும் இயற்கையாகிவிட்டன. ஆதலால் நாம் ஏலா பதிவிரதை என்ற முறையை கையாளாகாத சாதுக்களாக திகழ்கிறோம். தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொற் கேட்பதுவும் தீயே என்ற செய்யுள் நம் சூசும அழுக்கை முறையை குறிப்பிடுவது ஆகும். அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த சூசும அழுக்கின் பலன்கள் 2 பாகத்தில், அதாவது பூதகணங்கள் என்ற தலைப்பில்
தலைப்பினிகள் சற்று விரிவாக காண்போம். அழுக்கை போலவே ஆகார முறையிலும் ஸ்தூல சூக்கும பகுதியில் இருக்கின்றன. அது ஸ்தூல பகுதியாவது ஆகாரத்தின் அடிப்படையில் கரிநீரக பொருள், புரதம் என்ற ஊன் சத்து, கொழுப்பு, உலோக உப்புக்கள், வைட்டமின்ஸ் என்ற உயிர் சத்துக்கள், அதாவது கார்போஹைட்ரேட், மினரல் சால்ட், அடுத்து விட்டமின்ஸ் என்ற விஞ்ஞானிகளால் இதுவரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கவை இவையே. ஆகாரத்தில் சூசும பகுதி வெண்ணெய் எனப்படுவது அதன் தத்துவ ரஜஸ் தாமச குணங்களே ஆகும். இதுவரை பேனற்றால் அறியாதப்படாத ஒன்று. இங்குணம் ஆகார பெருவிடத்திருப்பதாகவும் ஒப்புவதுமில்லை. அதனால் அவர்கள் ஊர்வனவற்றில் கட்டை வண்டியையும், ஓடுவனவற்றில் மோட்டார் வண்டியையும், பறப்பனவற்றில் ஆகாய விமானமும் தவிர மற்றதெல்லாம் பட்சபாதமின்றி கவிழ்த்து விடுகின்றனர். மலை முழுங்கி மாடசாமிக்கு கதவுவடம் படம் என்ற முறையில் அவர்கள் சிறிதும் பெரிதும் காட்டுப் பிராணிகள், நாட்டுப் பிராணிகள், நீர்வள பிராணிகள், பறவைகள் எல்லாம் கொலை செய்து தின்றுவிடுகின்றனர். இவையெல்லாம் கொடிய தமோகுண ராசகுண பொருட்களாய் ஆயுர்வேதத்தில் அனுபவத்தால் கூறப்படுகின்றன. வேணாட்டார் தூல பகுதியை மாத்திரம் நிறுத்தும் உரைத்து அளந்தும், அதாவது கலோரியை கணக்கிட்டு மிக நுணுக்கமாக கையாண்டு உடம்பை கொழுக்க வைத்து விடுகின்றனர். ஆனால் சூசும பகுதியின் உண்மையை கையாள தவறுவிடுவதால், அதாவது சூசும பொருளோட உண்மையை கையாள தவறுவதால் அபரிவிதமான உலக இச்சையை, சிற்றின்ப விளைவையும் பாராட்டத்தக்கதாயில்லை, அவருக்கு நிம்மதி கொடுப்பதாகவும் இல்லை. இந்திய மக்கள் முக்குணங்கள் பெரிதும் பாராட்டுவராயினும் தூல பகுதியில் போதிய ஊட்டமின்றி உடம்பும் சோர்ந்து போலி சாத்துவகுணமாகிய தமோகுணத்தில் ஆழ்ந்துகின்றனர். இரு நாட்டவரும் தன் உணவை மாற்றி அமைத்தாலன்றி பூரண மனிதத்தன்மை அடைவர். தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலை. சிவப்பு நூல் நெய்யப்பட்டது வெள்ளை சேலையாகாது. ஒரு சமயம் வண்ணன் உதவியால் ஆகாது. அது போலி சாயம். நம்ம இந்த அன்னமய கோஷத்தில் இந்த அன்னமயத்தினால சூசும, ஸ்தூல என்று 2 உணவாக பிரிக்கலாம். நம்ம அந்த வகையில் அடுத்தடுத்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.